எப்பவுமே சோதனையான நேரத்தில் தான் நான் மாவட்ட செயலராக இருப்பேன். 2010 வரைக்கும் மாவட்ட செயலராக இருந்த எதிர்கட்சியில 2011 ஆட்சி அமைகிற போது 2010 டிசம்பர்ல மாவட்ட செயலர் எடுத்து விட்டாங்க. இன்னைக்கு 16 வருஷம் கழிச்சு மீண்டும் சோதனையான காலகட்டத்தில் மாவட்ட செயலராக எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கிற போது அந்த பஸ்ஸை யாரும் ஓட்ட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா ஓடு. நின்று கிடக்கிற போது ஓட்டுறது சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களோடு மாவட்ட செயலராக இருந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு உண்மையிலேயே மெத்த மகிழ்ச்சி. அது ஒன்றுபட்ட மாவட்டமா அன்னைக்கு 10 தொகுதி, பெருந்துறை தொகுதி பிளஸ் ஈரோட்ல சென்னிமலை ஒன்றையும் சேர்த்து 10 தொகுதி. இது போக எம்பிக்கு 4 தொகுதி. எனக்கு அந்த பக்கம் 14 தொகுதி பார்த்தேன். இந்த பக்கம் மூணாறு, அந்த பக்கம் பர்கூர் மலை. 2 கடையில மின்னல் வேகத்துல உட்கார்ந்து அலைஞ்சோம். ஆனா அன்னைக்கு வயசு இருந்தது, இன்னைக்கு வயசு இல்லைனாலும் கூட அந்த ஆர்வம் இருக்கு. அந்த மொத்தத்துல பணியாற்றணுங்கிற ஆர்வம் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட 2 கருத்தை மட்டும்தான் பதிய வைக்க விரும்புறேன். இந்த தேர்தலில் நம்ம அதிமுக தோத்துருச்சு, இனிமேல் அதிமுக வேறு கொண்டு எழுமா அப்படிங்கிற எண்ணம் சிலர் மத்தியில இருக்கும். சிலர் வெங்கடாசலன் சொன்ன மாதிரி 96ல தோத்த போது அன்னைக்கு சொன்னாங்க, மூப்பனருடைய சின்ன சைக்கிள் அண்ணாமலை சைக்கிள் ரெக்க கட்டி பறக்குதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு விசிலுக்கு இருக்கிற மரியாதை காட்டிலும் அன்னைக்கு அண்ணாமலையினுடைய அந்த சைக்கிளுக்கு இதை விட பல மடங்கு மவுசு. நான் நினைச்சேன். அப்ப ரஜினி கை காட்டினார். ரஜினி அண்ணாமலை அப்பெல்லாம் நான் நினைச்சேன், இனிமேல் அதிமுகவுக்கு ஒரு வாழ் உண்டா. 96ல இருந்து தோத்துட்டுமே 48 லட்சம் ரூபாய் அன்னைக்கு எனக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் செலவு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஆளாகி நின்ன. அன்னைக்கெல்லாம் லட்சம்னு இன்னைக்கு 3 கோடிக்கு சமம். அந்த காலகட்டத்தில் இனிமேல் ஒரு வாழ் உண்டா, எப்படி இந்த கடன்ல இருந்து மேல போறோம், என்ன செய்ய போறோம், குடும்பம் எல்லாம் தெருவுக்கு வந்துருமாட்டிருக்கேன்னு ரொம்ப யோசனை பண்ணணும். இருந்த பஸ்ஸை வித்தோம், லாரியை வித்தோம், மதுரை கடையை க்ளோஸ் பண்ண, குன்னத்தூர் கடையை க்ளோஸ் பண்ண, எல்லாம் பண்ணிட்டு நம்ம தோத்தாலும் கூட தமிழ்நாடு பூரா திருப்பூர் சிவசாமின்ட்டு அம்மா சீட்டு கொடுத்ததுனாலதான் அறிமுகமானோம். இதுக்கு நிகரா வேற மதிப்பு வேற எதுவும் கிடையாது. சோதனையான நேரத்தில் மீண்டும் அம்மா ஆட்சியில் அமர வரைக்கும் நம்ம கடுமையா உழைக்கணும்ட்டு என்னுடைய பணியை தொடர்ந்தேன். போலீஸ் அரெஸ்ட்னா ஜெயிலுக்கு போற போது ஒரு 30 பேருக்கு சேர்த்துருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான இத்தனை கூட்டத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு 10-30 பேருக்கு சேர்த்தி பிடிக்கிறதே 96ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொடி கட்டிட்டு போன கார் எல்லாம் கொடி சுத்தி மேல கொப்பி போட்டுக்குவாங்க. நம்ம கூட ராதா இருந்தா அப்படி. இப்ப அவர் திமுக இருக்காரு, ஆளுங்கட்சியா இருக்கிறது கொடி பறக்கு போனதே கொடி சுத்தி மேல கொப்பி போட்டுட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டம். அப்ப நான் நினைச்சேன், இனிமேல் ஒரு எதிர்காலம் உண்டான்னு நினைச்சேன். தோத்துட்டோம்ங்கிறத என்னால ஏத்துக்க முடியல, ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி அன்னைக்கு மாவட்ட கவுன்சில் 6 மாசத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தல் நின்று எங்க தெரியுங்களா, மாவட்ட கவுன்சிலுக்கு ஏரியா நம்பியூருக்கு பக்கத்துல 4வது கிலோமீட்டர் பட்டம்பாளையம். அங்க ஆரம்பிச்சு குமார் நகர் ஏவிபி லேஅவுட் வரைக்கும் வரும், செட்டிவாளையம் ஏவிபி லேஅவுட் வரைக்கும் ஒவ்வொரு வீடா கதவு தட்டி ஓட்டு கேட்டு 4500 ஓட்டுல மாவட்ட கவுன்சிலுக்கு ஜெயிச்ச 6 மாசம். ஆக ஒரு தோல்வி என்று அது நிரந்தரம் நீங்க என்ன வேண்டியதே இல்லை. 2001 மீண்டும் அம்மா சிஎம் ஆனாங்க. 5 வருஷத்துல நிலைகள் மாறுச்சு. 98ல பார்லிமெண்ட்ல ஜெயிச்சா, 2001 ஆட்சி பிடிச்சோம். இது நிலை. அதனால வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம்ங்கிறது எப்பவுமே இருக்கிறது தான். ஒரு இறங்குற போது நிறைய பேர் ஓடுவாங்க வெளியில. அன்னைக்கும் அது நடந்தது. 96 தோல்விக்கு பிறகு திருப்பூர் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் 4 வரணையும் முத்துசாமி அணின்னு சொல்லி போட்டு போனாங்க. நம்ம 28 பழனிசாமன் எல்லாம் கூட அன்னைக்கு ஓடிட்டாங்க. நான் திருப்பி அவரையெல்லாம் வேண்டாம்னா வாங்கன்னு கூட கூட்டிட்டு இங்க வச்சு நாங்க கட்சியை ரன் பண்ணோம். அவரும் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூடுகிறது வழிகாட்டிய நம்மளுக்கெல்லாம் சிறப்பா கட்சி நடத்தினாங்க. ஒரு தோல்விங்கிற போது சின்ன சின்ன சரிவுகள் வரும்.
சிலர் போயிருப்பாங்க. சரி, அவங்க போயிட்டாங்கல்ல, அதோட முடிச்சிடலாம் நினைக்கக்கூடாது. போனவங்களையும் பேசி நம்ம திருப்பி கூட்டிட்டு வரணும். போனவங்களையும் பேசி திருப்பி உள்ள கூட்டிட்டு வரணும். யாரையும் இழக்க வேண்டாம். அவங்க ஒரு ஆர்வத்துல ஒரு வேகத்துல போயிருப்பாங்க. அவங்க மனசு உறுத்தலா இருக்கும். நாம தான் அவங்கள பேசி உள்ள கொண்டுட்டு வரணுமா தவிர, சரி போயிட்டா சோழி முடிஞ்சுன்னு சரி போட்டு காங்கிரீட் போட்டு மூடிடுறாங்க. எல்லாரும் தேவை இந்த இயக்கத்திற்கு. ஏன்னா ஒரு ஓட்டுல தோத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக முன்னாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒத்த ஓட்டுக்கு என்ன மரியாதைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வர்ற கவுன்சிலர் எலெக்ஷன் சோமே நிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டுல தோத்தா, ஆனா அவன் அன்னைக்கு டிவிகேவுக்கு போன நம்மளால செயலாளர் அவனை நம்ம கூட்டிட்டு வந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமேன்ட்டு பின்னாடி நினைச்சது பிரயோஜனம் இல்லை. ஆக யாரையும் இழப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டாம். இது நீங்க ஒரு கருத்தா எடுத்துக்கங்க. ரெண்டாவது, இன்னொன்னு, இந்த தோல்விக்கு காரணம் நாம தான். நானு, நீங்க எல்லாரும் தான். நாம எல்லாரும் அடுத்த வீட்டுல போய் ஓட்டு கேட்டோம், அடுத்த ஊர்ல போய் ஓட்டு கேட்டோம், அடுத்த வார்டுல போய் கேட்டோம். நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க பிள்ளைகளை லேடிஸ் கிட்ட உட்காந்து நம்ம குடும்பத்துல யாருக்கு ஓட்டு போடணும்னு நம்ம எங்காச்சும் ஒரு நாளாவது உட்காந்து பேசியிருப்போமா, கேட்டிருப்போமா? நம்ம கேட்காம விட்டோம். நம்ம பசங்க பிள்ளைங்க, நம்ம பேரம் பேத்தி எல்லாம் என்ன பண்ணிச்சு, பெரியவங்க கேட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான். யாருனே வேட்பாளர் தெரியாது, யாருனே மந்திரின்னு தெரியாது. இன்னைக்கு ஓட்ட போட்டு போட்டு யாருக்கு போட்டோம்னு தெரியாம ஜனங்க புளிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இது நிலை. ஆக இந்த தோல்விக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, நாம் எல்லாரும் தான் காரணம். நம்ம வீட்டு ஓட்ட ஒரு ஓட்ட தக்க வச்சிருந்தோம்னா, ஒரு பூத்துக்கு 250 வீடுனா 250 ஓட்டு வேண்டாம், 100 ஓட்டு மாறி விழுந்திருந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிருப்போமா, ஜெயிச்சிருக்க மாட்டோமா? இதை நான் கோபி தொகுதியில இந்த தேர்தலில் நின்று பணியாற்ற போது வீட்டுக்கு வீடு இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் வலியுறுத்தி சொன்னேன். வலியுறுத்தி சொன்னதுனாலதான் செங்கோட்டையும் 17,000 ஓட்டுல தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா சத்தியமா எங்க தொகுதியில வந்து 70,000 ஓட்டுல ஜெயிக்குது. சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதுதான் நிலைமை. அதனால ஏற்றம் இறக்கம் என்பது கட்டாயமா மாறும். அதுக்கு நீங்க யாருமே அஞ்ச வேண்டாம், அதுக்காக கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, நம்ம கட்சியில சிலர் இன்னைக்கு ஒரு கட்சி வழி நடத்துறதுங்கிறது பொதுச் செயலாளர் தான். எம்ஜிஆர் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, அடுத்தபடி எடப்பாடி என்ன இருக்காங்க பொதுச் செயலாளர். யார் பொதுச் செயலாளரோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் கட்சி. ஒரு பஸ்ன்னா ஒரு டிரைவர் தான் பஸ்ஸை ஓட்டிட்டு போக முடியும். பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே நானும் ஓட்டுவன்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஸ்டேரிங் பிடிச்சு வைத்தா பஸ் எங்க போய் சேரு? பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பயணியினுடைய நிலைமை என்ன ஆகு? ஒரு 25 எம்எல்ஏக்கள் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்ல.